கங்கை நாச்சியார் அத்தியாயம் 15. தம்பி தேவனின் வருகை. வானத்தில் செல்லும் சனியனை ஏணி வைத்து இறக்கி வீட்டுக்குள் விஜயம் செய்யவிட்டது போன்ற உணர்வுடன் தவிக்கலானால் நாயக்க ஆட்சியின் சர்வ வல்லமை உடைய பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதியம்மாள். இந்த 2 தினங்களாகவே அரண்மனைக்குள் ஒரே வாத போராட்டமாகவே இருந்து வந்தது. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிந்தது. அது தளவாய் ராமப்பையன் கரம் வைத்து கொள்ளும் நாகம். தம்பி தேவனுக்கு உதவ வேண்டும். சேது நாட்டை 2ஆக பிளந்தாவது ஒரு பகுதியை தம்பி துரைக்கு அளித்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் தளவாய் ராமப்பையர். மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் எவ்வளவு தடுத்து கூறியும் கேட்கவில்லை. மறவர் பகை பொல்லாத பகை, அது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும், இருக்கும் தமிழர்களையும் பகைத்து கொள்வதாகும் என்று பெரிய நாயக்க மாதேவி அம்மாள் வாதாட, அதனை ஏற்று திருமலை நாயக்கர் மேலும் வாதாட ராமப்பையர் கேட்க வேண்டுமே. சேது கரைதனிலே சென்றவர்கள் மீண்டதில்லை. வாளுக்கு இரையிட மறவன் வலுக்காரன், துப்பாக்கி மெத்த உண்டாம் தோலா மறவனுக்கு, மறவர்கள் வடுகர் என்றால் சற்றும் மதியார் என்று திருமலை நாயக்கர் எவ்வளவோ எடுத்து கூறினார். வேண்டாம் கான் ராமையனே, வீரியத்தை விட்டுவிடு என்றும் கூறி பார்த்தார். எந்தன் வாழ் திறத்தை இனி பாரும் மன்னவரே என்று சூளுரைத்தான் ராமப்பையன். அரக்கர் குலத்தை அனுமார் அறுத்தது போல மரக்குலத்தை நானும் மாய்த்து கருவறுப்பேன். பக்கத்தில் இருந்த அமைச்சர் நீலகண்ட தீட்சிதரும் மற்றும் ஸ்தானிகர்கள் 7வரும் ஏதோ உற்பாதம் நடக்கப் போகிறது என்ற அளவில் வாழவிருந்தனர். மேலும் இதுவரை கப்பம் கட்டி வந்த சேது நாடு சடையத்தேவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அடியோடு நிறுத்திவிட்டது ஒரு காரணமாகவும் அமைந்துவிட்டது. தளவாய் ராமப்பையரின் கர்ஜனைக்கு முன்பு அனந்த குண சதாசிவ பட்டரோ, புருஷதேவ முதலியாரோ, பெரிய தேவ முதலியாரோ, பாண்டிய நாட்டு முதலியாரோ, கேசவ தீட்சிதரோ, பூவநாத பண்டாரத்தாரோ, நாயக்க குருவான பெத்தவராய தீட்சித சுவாமிகளோ தலையிட்டு எதுவும் கூற முடியாத நிலை. முடிவில் தம்பி தேவன் விஷயத்தில் சேது நாடு மறுபரிசீலனை பண்ணியே தீர வேண்டும் என்றும், அவ்வாறு மறுபரிசீலனை செய்யாவிட்டால் யுத்தம் மூழுவது உறுதி என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தால் அரண்மனையே அவலத்தில் ஆழ்ந்தது. இளவரசி கங்கை நாச்சி சொல்லொன்னா துயரத்தில் ஆழ்ந்து போனாள். தனது காதலுக்கு இத்துடன் பெரிய முற்றுப்புள்ளியே விழுந்துவிட்டது என்று தீர்மானமாக உணர்ந்தாள். அந்த புறத்து மேன்மாட தனி அறையில் கண்ணீரும் கம்பளையுமாக அமர்ந்து காணப்பட்ட செல்லத்துக்குரிய குமாரத்தி கங்கை நாச்சியை கவனித்தால் பெரிய நாயக்க மாதேவி. அவள் மனம் ஏதோ உணர்த்துகிறது. கங்கை நாச்சி தன்னுள் ஒரு மரண முடிவை தீர்மானித்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உயிரை போக்கிக் கொள்ள இவள் முயற்சிப்பதை விட உயிருக்கு உயிராக நேசிக்கும் நாராயணதேவனுடன் இவளை அனுப்பினால் என்ன? கங்கை நாச்சி! குரல் கேட்டு திரும்பி பார்த்த கங்கை நாச்சி எழுந்து விரைந்து வந்து பெரியம்மாளை சேர்த்து அணைத்து கொண்டு கோ என்று விம்மி அழத் தொடங்கினாள். அழாதேடி, நீ ஏன் அழுகிறாய்? எனக்கு புரியாமல் இல்லை. என்ன செய்ய? விதி ராமப்பையன் உருவில் விளையாடுகிறது. அதற்கும் ஒரு முடிவு உண்டு. அதற்கு ஒரு முடிவு வருவதற்குள் நான் சத்தியமாக ஒரு முடிவை தேடிக்கொள்வேன் அம்மா. என் சாவிலாவது இந்த போர் நிற்கட்டும். அது எப்படி அடி முடியும்? உன் சாவுக்கு இந்த போருக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த போர் எப்படியும் நடந்தே தீரும். கங்கை நாச்சி தனது பெரிய அம்மாளை உதடுகள் துடிக்க கவனித்தாள். அதற்கு ஒரு முடிவு உண்டு என்று நான் கூறியது போரை குறித்து சொல்லவில்லை, உன் காதலை குறித்து சொன்னேன். நாராயணதேவன் மதுரையில்தான் இருக்கிறான். ஏதோ தேன் அமுது காதில் பாய்ந்து நெஞ்சுக்குள் இறங்கி இனிப்பது போன்ற பிரமை. என்னடி அப்படி பார்க்கிறாய்? நிஜமாகத்தான் சொல்கிறேன். அவன் நேற்றே வந்துவிட்டான். என்னையும் பார்த்தாகிவிட்டது. மேலும் மேலும் இமைகள் படபடக்க ஆச்சரியத்துடன் கவனித்தாள் கங்கை நாச்சி. பெரியம்மா, நான் அவரை பார்க்க முடியுமா? வார்த்தைகள் தடுமாறின. நிச்சயம் பார்க்கத்தான் போகிறாய், இன்று இரவே. பெரியம்மா? தைரியமாக இரு. இரவு 10 நாழிகை கழித்து சின்னம்மா பானுமதி இங்கே வருவாள். அவளுடன் நீ புறப்படுகிறாய். எல்லாவித ஏற்பாடுகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். ஒருவேளை அவன் உன்னை அழைத்தால் தயங்காமல் நீ சேது நாடு நோக்கி சென்று விடலாம். பெரியம்மா! பயந்தே போனால் கங்கை நாச்சி. பயப்படாதேடி, நான் உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். அதற்கான ஆயத்தமுடன் நீ புறப்பட வேண்டும். சொல்ல வேண்டியதை நிறையவே நாராயணதேவனிடம் சொல்லி இருக்கிறேன். அவன் கடத்தி சென்றதாக நாளை பகிரங்கமாகவே திருமுகம் அனுப்பி வைக்க சொல்லிவிட்டேன். நடக்கிற யுத்தம் நடக்கப் போகிறது. மறவர் நாட்டு வைப்பாட்டி குமாரன் தம்பி துரைக்காக திருமலை நாயக்கர் யோசிக்காமல் போர் திரட்டினார் என்ற அவல சொல்லை விட
மகளை சிறையெடுத்த சேது நாட்டுடன் யுத்தம் கொண்டார் என்கின்ற நற்பெயரை நிலைநாட்டவே நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும், நான் தான் உங்கள் காதலுக்கு உடந்தையாக இருந்தேன் என்கின்ற செய்தியை எக்காரணம் முன்னிட்டும் யாரிடமும் சொல்லிவிடாதே. இதே உத்தரவை நாராயணதேவனுக்கும் இட்டிருக்கிறேன். யுத்தத்தின் முடிவுக்கு பிறகு நான் ஆலோசனையை அனுப்பி வைக்கிறேன். கங்கை நாச்சி, யுத்தம் மறவர் பக்கம் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். பெரிய நாயக்க மாதேவியின் கண்களில் நீர் வழிந்தது. பெரியம்மா பெரியம்மா என்று கங்கை நாச்சியும் விசும்பி விசும்பி அழுதாள். கண்ணீருடன் புறப்படாதே மகளே, ஆனந்த களிப்புடன் புறப்படு. பெரியம்மா, நாராயணதேவர் கடத்தி சென்றதாக திருமுகம் அனுப்புவது அவமானம் அல்லவா? அதைவிட நானே மனமுவந்து சென்றேன் என்று நானே எழுதி அனுப்புவது நல்லதல்லவா? யுத்தம் மூளப்போவது நிச்சயம். எப்படி மூண்டால் என்ன? இதுவும் நல்ல யோசனைதான். அவ்வாறே செய் கங்கை நாச்சி. ஆனால் ஒரு விண்ணப்பம். ஒரு கால் உனது அப்பாவே யுத்தத்துக்கு தலைமை தாங்கி வந்தால் அவரது உயிருக்கு நாராயணதேவன்தான் உத்தரவாதம் என்பதை கூற மறவாதே. எப்படி அம்மா இதை கூறாமல் இருப்பேன்? சரி, நல்லது, நேரமாகிறது, நான் வருகிறேன். மிகவும் ரகசியமாக நீ செயல்பட வேண்டும், புரிகிறதா? கொஞ்சம் ஏமாந்தாலும் காரியம் முழுக்கவும் கெட்டுப்போய்விடும். கண்கள் படபடக்க சரி என்றாள் கங்கை நாச்சி. பெரியம்மா, கூடவே எனது நம்பிக்கைக்குரிய தோழி ராஜலட்சுமியையும் அழைத்து செல்லட்டுமா? அதையும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். பக்கபலத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். பயமின்றி போய் வெற்றி வாகை சூடிய பிறகு உனது கழுத்தில் மணமாலை சூடிக்கொள்ள வேண்டும். அப்போது நானே உன் தந்தையை சம்மதிக்க செய்து அழைத்து வருவேன். அதுவரை நீ திருமலை நாயக்கர் திருப்புதல்வியாகவே நடந்து கொள்ள வேண்டும். புரியும் என்று நம்புகிறேன். மறவர் வெற்றியை வைத்துதான் இங்கு உள்ளோர் மனங்களை சம்மதிக்கும்படி செய்ய முடியும். யுத்தத்தை பார்த்து நடத்த சொல். ராமப்பையன் யுத்த ராட்சசன். தலையசைத்தாள் கங்கை நாச்சி. நான் மீண்டும் சந்திப்பேன் கங்கை நாச்சி. கங்கை நாச்சி கண்ணீர் வைகையாக பெருக பெரியம்மாள் ருத்ரபதி அம்மாளி தேவியின் கால்களில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் பெற்றாள் கங்கை நாச்சி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. இரவு தனது 10வது நாழிகையில் கால் பதித்து நடந்து கொண்டிருந்தது. மதுரை மன்னர் திருமலை நாயக்கருக்குரிய 200 மனைவிமார்களுள் ஒருத்தியும் தமிழை போல அழகு வாய்ந்த தமிழச்சியமான பானுமதியின் வருகைக்கு பிறகு கங்கை நாச்சி புறப்பட ஆயத்தமானாள். தன்னை அவள் சாதாரண குடிமகளைப் போலவே அலங்கரித்து கொண்டாள். பெரும்பாலான நகைகளை கழற்றி வைத்துவிட்டாள். கண்களில் மட்டும் நீர் முட்டி கொண்டிருந்தது. ஆயினும் பெரியம்மாள் சொன்ன சொற்கள் நினைவுக்கு வந்தன. கண்ணீருடன் புறப்படாதே என்று. அரண்மனையை விட்டு நந்தவன பகுதிக்கு வருகிற போது அங்கே தயாராக இருந்த தோழி பெண் ராஜலட்சுமி சேர்ந்து கொண்டாள். பெரிய தேவி ருத்ரபதி அம்மாளின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றன் மன்னாருசாமியின் கண்கள் ஆங்காங்கே பாதுகாவலுடன் பளிச்சிடுகின்றன. நந்தவனத்து மேற்கு மூலையில் இடிந்து கிடந்த சின்ன மதிலை மூவரும் கடந்து சென்று நடக்கிறார்கள். இன்னமும் அரண்மனையின் வெளிச்சம் நிழல்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் தங்களை காட்டி கொடுக்காத வண்ணம் கூடிய வரையில் இருள் படிந்த இடமாக பார்த்து சத்தம் எழுப்பாமல் மூவரும் சென்றார்கள். அவர்களை மற்றவர் கண்டுவிடாத அளவுக்கு கையில் குத்துவாளுடன் மறைவிலிருந்து கண்காணித்தான் மன்னார்சாமி. மன்னர் திருமலை நாயக்கரை நீக்கிய ஏனைய எவர் வெளிப்பட்டாலும் ஒரே குத்துதான். ருத்ரபதி தேவியாரின் கடுமையான உத்தரவு அது. மன்னார்சாமி தான் கண்காணிக்கிறான் என்பதில்லை. அவனுக்கு பின்னால் பல கண்கள் கூர்த்தீட்டி கவனிக்கின்றன. குறிப்பிட்ட ஓரிடத்துக்கு வந்ததும் பானுமதியின் கால்கள் தயங்கி நின்றன. அந்த கால்களுக்கு அது வரைக்கும் செல்லத்தான் உத்தரவு. இருளின் பயங்கர ஆட்சியில் சுவர் கோழிகளின் சத்தம் அச்சத்தை தந்தது. பானுமதியின் கண்களில் நீர் திவலைகள். கங்கை நாச்சியோ பிரிவாற்றாமை தாழாமல் தயங்கி கண்ணீருடன் நிற்க, நேரமாகிறது, புறப்படு என்பது போல பானுமதி கண்களால் கூற, ராஜலட்சுமி துணிந்து கங்கை நாச்சியின் கரம் பற்றி விரைந்து அழைத்து செல்கிறாள். தாமதமாகிற ஒவ்வொரு நாழிகையும் ஆபத்துக்கு உரியதாயிற்றே. பானுமதி அடுத்து கொஞ்சமும் தயங்காமல் அந்தப்புறம் நோக்கி விரைந்தாள். அவள் சந்தேகத்துக்கு ஆளாகிவிடக் கூடாதல்லவா? அவளை கண்காணிக்க சில துணை கண்களும் இருந்தன. பெரிய மாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் ஒரு பெண் சாணக்கியர். இல்லையென்றால் அரசியல் அதிகாரங்களை கையில் வைத்து கொண்டு திருமலை நாயக்க மன்னருக்கு முதுகு எலும்பாக இருந்து வல்லமைகளை பிரயோகிப்பாளா? ஏறத்தாழ அரண்மனையிலிருந்து அரை காத தொலைவு சென்ற பிறகு அங்கே ஒரு பாழ் மண்டபம். ஒரு காலத்தில் அது எவரோ ஒரு பாண்டிய சேனாதிபதி இறந்து
அவனுக்காக கட்டிய நடுக்கல் மண்டபம். அதன் சரிவில் நாராயண தேவனும் வேலுத்துறையும் காத்திருந்தனர். தொலைவில் ஒரு ரதமும் சில குதிரைகளும் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. மயிர் இழையான செய்தி வெளிப்பட்டாலும் போதும். கூண்டோடு கைலாசம். காதல் என்பது மரணத்தை பணயம் வைத்து ஆடும் ஒருவித காலதேவ சதுரங்கம்தானே. மண்டபத்தண்டையில் வந்ததும் கங்கை நாச்சியும் ராஜலட்சுமியும் நின்று கவனித்தார்கள். இங்கேதானே அவர்கள் இருப்பதாக சொன்னார்கள் என்று சுற்றுமுற்றும் கவனிக்கிறாள் ராஜலட்சுமி. வேறு சமயமாக இருந்திருந்தால் நாராயணதேவன் பயம் காட்ட கூச்சல் எழுப்பியிருப்பான், அல்லது வேறு ஏதேனும் சேட்டையின் மூலம் பயமுறுத்தியிருப்பான். இப்போதைய நிலைமை அதுவல்லவே. கரணம் தப்பினால் மரணம். எனவே மெல்ல அருகே ஊர்ந்து வந்து கங்கை நாச்சி என்று அடித்தொண்டையில் மெல்லிய சத்தத்துடன் அழைத்தான். செவி சாய்த்த கங்கை நாச்சி மெல்ல குனிந்து பார்த்தாள். தரையில் நாராயணதேவன் ஊர்ந்த நிலையில். ஆ, நாராயணதேவன்! மீண்டும் சந்தித்து அந்த வீணையை மீட்டுவோமா என்று ஏங்கி தவித்த ஏந்தல் அப்படியே அணைத்து, ச, சூழ்நிலையே வேறு. கங்கை நாச்சி, நிற்க வேண்டாம், உட்கார்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். ச, இந்த தோழி பெண் வேறு வந்து விட்டாளா? இல்லையென்றால் புறப்படுகிற போதே முத்த அச்சாரம் கொடுத்து புறப்பட்டிருக்கலாம். சிறையில் அவன் கை நீட்டும் போது அவள் முத்தமிட அந்த நினைவு நாவில் இனிக்க செய்தது. சரி, சந்தர்ப்பமா கிடைக்காமல் போக போகிறது. கங்கை நாச்சி, கொஞ்சம் தூரம் வரை நாம் ஊர்ந்தே செல்ல வேண்டும். ஏனென்றால் பொட்டல் காடு. அதோ தெரியும் தென்னந்தோப்பில் ரதம் காத்திருக்கிறது. கொஞ்சம் விரைவாக ஊர்ந்து வர வேண்டும். பிறகு மூவரும் ஊர்ந்து சென்றனர். ஒரு சரிவை தாண்டுகிற போது அங்கே படுத்திருந்த வேலுத்துறையும் ஊர்ந்து வர தொடங்க கங்கை நாச்சி கவனிக்கிறாள். வேலுத்துறை அந்த சந்தர்ப்பத்திலும் வணக்கம் அண்ணி என்று மெல்ல கூற அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். நாராயணதேவனும் சிரித்தவாறே முன்னே ஊர்ந்து சென்று கொண்டிருந்தான். சற்றைக்கெல்லாம் அவர்கள் நால்வரும் தென்னந்தோப்பை அடைந்தனர். சுறுசுறுவென்று வீரர்கள் வெளிப்பட்டு அவரவர் புறவியில் ஆரோகணித்தார்கள். கங்கை நாச்சியை அழைத்து கொண்டு ரதம் நாடி சென்றான் நாராயணதேவன். தொடர்ந்து ராஜலட்சுமியும் விரைந்தாள். அப்போது தென்னந்தோப்பின் ஒரு பக்கமாக ஒரு குள்ள நரி சலசலக்க, அந்த சலசலப்பை தொடர்ந்து வேலுத்துறை ஓட, உண்மையிலும் அந்த குள்ள நரி அங்கே ஒரு மதுரை ஒற்றன் மறைந்து கவனித்து நகரத் தொடங்கிய பதட்டத்தின் காரணமாக அது சலசலக்க செய்து ஓடியது. அந்த சலசலப்பே காட்டி கொடுத்து விட்டதே என்று பயந்து ஒற்றன் பக்கத்தில் இருந்த குதிரை மீது ஒரே தாவாக தாவி பறக்க முயல, உடனே ஒரு குதிரை வீரன் பின்தொடர எத்தனைக்கிற போது வேண்டாம் என்று கை காட்டி நிறுத்திய வேலுத்துறை இடுப்பில் இருந்த வளைத்தடியை எடுத்து குறிபார்த்து வீசினான். குதிரையினும் வேகமாக பாய்ந்த அந்த வளைத்தடி குதிரையின் முன்னங்கால்களை வளைத்து தடுக்க, குதிரையின் கால்கள் பின்னிய காரணத்தால் பெருத்த கனைப்பொலியுடன் தரையில் சாய்ந்து விழ, மேலே இருந்த வீரன் தூக்கி எறிந்த காரணத்தால் சாலையில் உருள, இதற்குள் குதிரையில் பாய்ந்து வேகமாக சென்ற வேலுத்துறை அந்த வீரனை தனது வாளுக்கு இரையாக்கிவிட்டு திரும்பினான். முதல் பலி நல்ல சகுனம் என்றே அவனுக்கு தோன்றியது. தனது நண்பனின் வீர சாகசத்தை கண்டு சிரித்தான் நாராயணதேவன். கங்கை நாச்சியோ அதிர்ச்சியால் வியந்து போனாள். மரபிற்கே உரிய வளைத்தடி பற்றி அவள் நிறைய கேள்விப்பட்டிருந்தாள். அதனை நேருக்கு நேர் கண்டதில் அவளுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டன. பிறகு அனைவரும் புறப்பட்டனர். முன்னும் பின்னுமாக மரபு வீரர்கள், நடுவே ரதம். ரதத்தை தொடர்ந்து வேலுத்துறை குதிரையில் விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். ரதத்தில் கங்கை நாச்சியும் அவளது தோழி பெண் ராஜலட்சுமியும். ரதத்தை சாரத்தியம் செய்கிறவன் நாராயணதேவன். ஆ, என்ன அற்புதமான ரதம்! அதனை உதவிய பெரிய நாயக்கமாதேவி ருத்ரபதி அம்மாளை நெஞ்சார வாழ்த்தி கொண்டான். அதற்காக மட்டுமா? அவர்கள் உதவியது கொஞ்சமா நஞ்சமா? முடிவில் கங்கை நாச்சியை தாரை வார்த்து விட்டார்களே. கங்கை நாச்சியின் நெஞ்சில் மட்டும் ஏதோ ஒன்று புலி போட்டு கரைத்தது. தொடக்கத்தில் இருந்த துணிவு இப்போது பலவீனப்பட்டது. எத்தனை துணிவாக தாய், தந்தை, அரண்மனை அனைத்தையும் துறந்துவிட்டு புறப்பட்டு விட்டோம். இதற்கு பெயர் காதல் என்பதா? என்றைக்கு இருந்தாலும் பெண்ணாக பிறந்தவள் பிறந்தகத்தை விட்டு புகுந்தத்துக்கு புறப்பட வேண்டியவள்தான். தனது புறப்பாடு இவ்வாறாக இருக்கிறதே என்று எண்ணி அந்த பயணத்தின் போது தன்னை தேற்றி கொண்டாள். உடன் ராஜலட்சுமி வருவது ஒரு ஆறுதலாக இருந்தது. ஏதோ அந்த புறத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு. அவர்கள் குறுக்கு வழியில் புகுந்து மதுரையின் எல்லையை கடந்து விட்டார்கள். இனி அவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. அப்படியே வந்தாலும் அவர்களது வீர சாகசத்துக்கு முன்பு யாரும் எதிர்த்து நின்று போராட முடியாது. கீழ்வானத்தில் அக்னி ரதம் புறப்பட்டது. மதுரை அரண்மனையே அல்லோல கல்லோலப்பட்டது. அதற்குள் செய்தி தீயாக பரவி அரண்மனையே எரித்தது.
எங்கே அந்த பிரதான தோழி பெண் ராஜலட்சுமி? கர்ஜித்தார் மன்னை திருமலை நாயக்க மன்னர். சற்றைக்கெல்லாம் கிடைத்தது பதில். அவளையும் காணவில்லை என்று. என்ன நடந்தது? எங்கே போயிருப்பார்கள்? அந்த புறத்திலிருந்து அழுகை குரல்கள் கேட்டன. பெற்றெடுத்த சின்ன நாயக்க மாதேவி தொலியம்மாள் கோவென்று அழுதாள். பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாளோ தெரிந்திருந்தும் பிரிவாற்றாமையால் கலங்கிய தொலியம்மாளுக்கு சமாதானம் சொல்லுகிறாள். பொறு, என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே என்று. தொலைவில் பானுமதி அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வயிற்றில் புலி போட்டு கரைக்கிறது. தெரிய நியாயமில்லை, ஆனாலும் அவளது உள்மனம் வதைத்தது. இதற்குள் கேள்விப்பட்டு ஓடோடி விரைந்து வந்துவிட்டார் மதுரை படைகளின் சர்வ வல்லமை பொருந்திய மாவீர தளவாய் ராமப்பையர். அவர் அனைவரையும் கேள்வி கேட்டு அதட்டுகிறார். அனைவருடைய கண்களிலும் மருட்சி, வியர்த்து கொட்டும் உடல் நடுக்கம். எங்கே எப்படி பதில் வரும்? அந்த சமயத்தில்தான் சரியான செய்தி அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அரண்மனை காவலன் அந்த திருமுகத்தை கொண்டு வந்து கொடுத்தான். என்ன இது? பிரபு, ஒரு கல்லில் கட்டி இதனை யாரோ எறிந்தார்கள். எறிந்தவர்கள் யார் என்று கவனிப்பதற்குள் ஆளை காணவில்லை. எனவே இதனை உங்கள் திருமுன் கொண்டு வந்தேன். அவன் அசல் தெலுங்கில் இவ்வாறு கூறி நிறுத்தினான். திருமுகத்தை பிரித்து படிக்கிறார் திருமலை நாயக்கர் மன்னர். கங்கை நாச்சியோ இக்கடிதத்தை மட்டும் தமிழில் எழுதியிருக்கிறாள். மதுரை நாயக்க மன்னர் ஸ்ரீ 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 திருமலை நாயக்க பூபதி அவர்களுக்கு. அப்பகாரு வந்தனம். நான் எந்த வடுக இரத்தத்தில் சங்கமமாவேன்? தேடி பார்த்தால் எனது தந்தைக்கு நிகரான வடுக அரசு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மறவர்குடி சம்பந்தம் நமக்கு மகிழ்ச்சிக்கு உரியது. நான் சேது இளவல் நாராயண தேவரை காதலிப்பது சத்தியமான உண்மை. என்னை ஓரளவு பாதுகாத்து, என்னை தீண்டாமல் பாதுகாத்து உங்களிடம் ஒப்படைத்த அவரது பெருந்தன்மையை முதலில் காதலித்தேன். பின்னர்தான் அவரை நீங்கள் சிறையில் அடைத்ததும் அந்த மாவீரர் பால் இரக்கம் கொண்டேன். அந்த இரக்கமே காதலாக மலர்ந்தது. மறவர் நாட்டு தம்பி தேவர் எப்போது அரண்மனைக்குள் நுழைந்தாரோ அப்போதே மதுரை ஆட்சியில் ஆமை புகுந்து விட்டதாக எண்ணினேன். வீணாக ஒரு தம்பி தேவருக்காக போர் முழங்குவதை விட எனது காதலுக்காக அந்த வீரமுரசம் கொட்டட்டுமே என்ற சிறப்பான எண்ணத்துடன் நான் சேது இளவல் நாராயண தேவருடன் புறப்பட்டு விட்டேன். சத்தியமாக அவர் என்னை கடத்தி செல்லவில்லை. நானாக மனமுவந்து அவரை பின்பற்றி சென்றுவிட்டேன். எப்படியும் என் காதல் நிறைவேறப் போவதில்லை. மதுரை யுத்தத்துக்கு பிறகு மறவர்குடி என்னை மணக்க பைத்தியமா என்ன? எனவேதான் நாராயணதேவர் இங்கு எங்கே வந்தார் என்று நினைக்கிறீர்களா? நான் தான் வரவழைத்தேன். நானே அவருடன் சென்று விட்டேன். எங்களை வாழ விடுவதானால் இந்த யுத்தம் வேண்டாம். சம்பந்திகளாகி சமாதானமாக வாழலாம். யுத்தம் மூண்டுதான் ஆக வேண்டுமானால் விதி போல. ஆனால் ஒன்று, எங்கள் காதலை நீங்கள் பிரிக்க முயன்றீர்களேயானால் எனது உயிரை உடலிலிருந்து பிரிப்பதாகும். இப்படிக்கு கங்கை நாச்சி. படித்து முடித்த திருமலை நாயக்கருக்கு ஆத்திரம், ஆவேசம், துடிப்பு. இவைகளுக்கு இடையே கண்களில் நீர்த்திவலைகள். கடிதத்தை தளவாய் ராமப்பையரிடம் நீட்டுகிறார். படித்து முடித்த தளவாய் ராமப்பையர் கொஞ்சமும் தயங்காமல் மன்னரிடம் உத்தரவு பெற வேண்டுமே என்றும் கருதாமல் கொட்டட்டும் போர் முரசம் என்று ஓங்கி கர்ஜித்தார். ஆ, இது என்ன உத்தரவு? தமது சம்மதம் தேவையில்லையா என்று ஒரு கணம் திருமலை நாயக்கர் எண்ணி பார்த்தார். ஓ, இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. எங்கே மகளை கருதி யுத்தம் வேண்டாம் என்று மன்னர் தடுத்து வருவாரோ என்று அஞ்சி முந்திக் கொண்ட ராஜதந்திரம். இனியும் புத்தி சொல்லி பார்ப்போம். மறவர்குடியை பகைத்து கொள்வது அரவக்குடியை பகைத்து கொள்வதுக்கு ஒப்பாகும் என்கின்ற கருத்துக்கு திருமலை நாயக்கர் இன்னமும் ஆலோசிக்கிறார். மகள் எழுதிய கடிதத்தை எண்ணி பார்க்கிறார். ஆயினும் மகள் செய்தது எந்த வழியிலும் அறமாகாது. இது கண்டிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியவில்லை. தளவாய் ராமப்பையரின் பிடிவாதமே மேலோங்கி இருந்தது. இது தம்பி தேவருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஏனையவருக்கோ மருட்சி. போர் முரசம் முழங்க தொடங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.